இந்தா உன்னோட பத்திரம். சங்கர், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கெட்டவங்க வளர்த்ததுனால நீ இந்த அளவுக்கு கெட்ட குட்டி சுவரா போயிட்ட மாயா. உன் வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட. இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியதாயிடுச்சு. சங்கர், இதுக்கு பதிலா நீங்க எனக்கு தர வேண்டியது என்ன தெரியுமா? அன்பும் பாசமும். நான் உங்களெல்லாம் கண்டபடி பேசி எட்டி மிதிச்சு ரொம்பவே துன்புறுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. என் மேல அன்பு காட்டி உங்க வீட்டு மகளா ஏத்துக்கங்க. அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. நான் பண்ண பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சு என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏமா, இருக்கிற சொத்து முழுவதும் எங்களுக்குன்னு தானமா கொடுத்துட்டே, நீ என்னமா பண்ணுவ? என் ஆஸ்தி அங்க இருக்கு. இனிமே நான் எங்க வாழணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். இந்த வீடுதான் இனிமே எனக்கு கோவில். இவர் தான் என்னோட கடவுள். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. சங்கர், தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டா அதை விட பிராயச்சித்தம் எதுவும் இல்லை. இந்த பொண்ணு நிஜமாவே மாறிட்டா. உன்னையே நம்பி வந்திருக்கிறவளை ஒதுக்கி தள்ளிடாதப்பா. ஆமாப்பா, அவகிட்ட இருந்த எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுத்துட்டா. அவ இப்ப அனாதையா நிக்கிறா. அவ உன்னதான் நம்பி இருக்கா. அவளுக்கு எல்லாமே நீதான். சாரி. போக்கிரி. கடிச்சு கடிச்சு உன்ன தின்னவா, பிச்சு பிச்சு உன்ன மெல்லவா, கொஞ்சம் கொஞ்சம் உன்ன கொல்லவா, உன்னை நான் பூசிக்கொள்ளவா.